அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. புனித குர்ஆன் அதன் கருத்திலும் அமைப்பிலும் தெய்வீகமான ஒரு நூலாகும். அரபு இலக்கியம் அதன் உச்சத்தில் இருந்த ஒரு காலகட்டத்தில் குர்ஆன் அருளப்பட்டது. குர்ஆனின் பாணி புதுமையானது மற்றும் அன்றுவரை இருந்த உரைநடை கவிதை பாணிகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. உள்ளே இனிமை, வெளியே அழகு, சுற்றுப்புறத்தில் நறுமணம், இதுவே குர்ஆனின் தனித்தன்மை. அதன் அழகு ரசிகர்களை ஈர்க்கிறது, அதன் நறுமணம் இலக்கியவாதிகளை நெருங்கச் செய்கிறது. எவரும் அழகுடன் ஓதக்கூடிய ஒரு நூலாக குர்ஆன் உள்ளது. இந்த வீடியோவில் ஒரு அப்பாவி அழகிய பாலகனின் இனிமையான ஓதலை நீங்கள் காணலாம். وقال الذين كفروا لا تسمعوا لهذا القرآن والغوا فيه لعلكم تغلبون. மற்ற திறன்களில் பரிமிதமாக இருந்தாலும் இனிய குரலால் உலகை வென்ற இந்த சிறு பாலகன் குர்ஆனின் உலகளாவிய தன்மைக்கு ஒரு உதாரணமாகும். எல்லோரும் ஒரேபோல் ஓதவும் நேர்வழியை நோக்கி அழைக்கவும் முடியும் என்ற தெய்வீக நூலாக குர்ஆன் உள்ளது. குர்ஆனின் வாக்கியங்கள் இனிமையானவை, தெளிவானவை, மிகவும் வெளிப்படையானவை. இலக்கியத்தில் முதன்மையாக இருந்த அரபு கவிஞர்களும் பேச்சாளர்களும் இந்த தெய்வீக வாக்குகளுக்கு முன் திகைத்து நின்றனர். குர்ஆன் தனது மகத்துவத்தை தானே விவரிக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் மிகவும் உன்னதமான வாக்கை அருளியிருக்கிறான். வாக்குகள் ஒருவருக்கொரு ஒத்திருக்கும், மீண்டும் மீண்டும் ஓதப்படும் ஒரு நூல். தங்கள் இறைவனுக்கு அஞ்சுவோரின் தோள்கள் அதனால் புல்லரிக்கின்றன. பின்னர் அவர்களின் தோள்களும் இதயங்களும் அல்லாஹுவின் நினைவில் மென்மையாகின்றன. அதுவே அல்லாஹுவின் வழிகாட்டல். அவன் விரும்பியோரை அதன் மூலம் நேர்வழியில் செலுத்துகிறான். அல்லாஹ் ஒருவனை வழிதவரச் செய்தால் அவனை நேர்வழியில் கொண்டுவர ஆளில்லை. குர்ஆன் மிகவும் அழகானது, புண்ணிய பாடங்களை அடிப்படையாக கொண்டது. குர்ஆனை கேட்கும் காதுகள் மறுக்காது. குர்ஆனை உள்வாங்கும் இதயங்கள் தெய்வீக அனுபவத்தால் நிரம்பும். அல்லாஹ் நமக்கு தெளிவை அருளட்டும். ஆமீன்.